விழா கோலம் பூண்டிருக்கிறது ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம். பீப்புள் ஆர் ஸ்டில் செட்டிலிங். நம்ம பார்க்கிறோம் சிஎம் டெசிக்னேட் ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய நிலையில people are still settling. கரகோஷம் முழங்குகிறது, விசில் சத்தம் பறக்கிறது. சிஎம் டெசிக்னேட் திரு விஜய் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் வந்தடைந்தார். அவரை சம்பிரதாய பூர்வமாக அரசு துறை அதிகாரிகள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தலைமைச் செயலாளர், டிஜிபி, அரசு முதன்மை செயலாளர்கள், காவல்துறை ஆணையர் உட்பட தமிழ்நாட்டு அரசின் முக்கிய அதிகாரிகள் சம்பிரதாய பூர்வமாக சிஎம் டெசிக்னேட்டாக சல்யூட் சார், முதல் முறையாக ஒரு அபிஷியல் சல்யூட் காவல்துறை தரப்புல பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்படுறத பார்க்கின்றோம். அவருடைய ட்ரெஸ் கோடை பார்க்கின்றோம். இன் a very formal dress code, வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட் அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டா ஜம்முன்னு வந்திருக்கிறார் திரு சி ஜோசப் விஜய், the CM designate of Tamil Nadu, the Chief Minister of Tamil Nadu in a matter of few minutes. இந்த முகப்பல பார்க்கின்றோம். மஞ்சள் நிற முகப்பு, சிகப்பு நிற எழுத்துக்கள் அப்படின்னு தாவேகாவுடைய தீமை ஒட்டி காட்சியளிக்கிறது. விழா கோலம் பூண்டு இளைஞர்கள், யுவதிகள், திரு சஞ்சீவ் இல்லையா, திரு விஜய் அவர்களுடைய நண்பர் சஞ்சீவ், பிரீத்தி சஞ்சீவ் நெடுங்காலமாக அவரோடு பயணிக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அரசு துறை செயலாளர்கள், காவல்துறையின் முக்கியஸ்தர்கள், டிஜிபி, காவல்துறை ஆணையாளர் என முதன்மை செயலாளர்கள் என புரோட்டோகால்ல யார் யாரெல்லாம் முக்கியமா இடம்பெறுவாங்களோ முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய சல்யூட்டை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து சிஎம் டெசிக்னேட்டை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காட்சிகள்லாம் கொஞ்சம் let's just take a step back, கொஞ்சம் சரியலா தான் இருக்குல்ல. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குதா? இது என்ன நம்ம நேத்து வரைக்கும் முந்தா நேத்து வரைக்கும் ஒரு பெரிய திரையில ஆக்ஷன் ஹீரோவா பார்த்த ஒரு விஜய் அவர்கள் நம்ம இந்த மாதிரி டிஜிபி சல்யூட் அடிச்சு பொக்கே கொடுக்கறதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திருக்கோம், எடப்பாடி அவர்களுக்கு பார்த்திருக்கோம், ஜெயலலிதா அவர்களுக்கு பார்த்திருக்கோம், கலைஞர் அவர்களுக்கு பார்த்திருக்கோம். இன்னைக்கு நேத்து வரைக்கும் நம்ம விஜயா இங்க நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பார்த்து ரசித்து கொண்டிருந்த திரு விஜய் அவர்கள் அதே இளைஞராக அதே டிப்டாப்பா இங்க நிக்கிறாரு, பொக்கே வாங்குறாரு, டிஜிபி சல்யூட் அடிக்கிறாரு. சார் என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டுல? கொஞ்சம் கிள்ளி பாத்துக்கணும்ல சார். அந்த மாதிரியான ஒரு சரியல் மொமெண்டா இருக்கு இல்லையா? சரியா சொன்னது போல ஒரு சரியல் மொமெண்ட் தான். அவருடைய அமைச்சரவை சகாக்களாக இடம்பெற போகிற திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் அவரை விஜயோட படத்துல கூட இந்த மாதிரி காட்சி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் முதலமைச்சராகி டிஜிபி கிட்ட சல்யூட் வாங்குற காட்சி இருக்கா தெரியல. ஜனநாயகன் படத்துல இருந்திருக்கலாம். ஒருவேளை டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுங்க. நம்ம அப்பா அம்மா காலத்துல எம்ஜிஆருக்கு இப்படி நடந்திருக்கலாம். இல்ல அப்பா அவங்க அப்படிதான் பாத்துட்டாங்க. அவங்க கூட நம்மள மாதிரி பார்க்க வாய்ப்பு இல்ல. எம்ஜிஆர் தொண்டர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இருக்கிறார். சோ இன்னொரு எம்ஜிஆர் தொண்டர் எம்ஜிஆர் நம்பி அவர்கள் இருக்கிறாரு. இன்னொரு எம்ஜிஆர் தொண்டர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார். சோ we are living through history. திரு விஜய் அவர்கள் சொன்னார் இது ஒரு 77 மொமெண்ட்ங்க, இது 67 மொமெண்ட்ங்க, அது போல ஒரு வரலாறுங்க அப்படின்னு. வரலாறு நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. சொல்வாங்க ஜர்னலிசம் இஸ் the first draft of history அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற காட்சிகளை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இது வரலாற்று புத்தகத்துல இடம்பெறக்கூடிய காட்சிகள், ஹிஸ்டாரிக் ஆர்கைவ்ஸ்ல இடம்பெறக்கூடிய செய்தி. வரலாறு 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.